நமக்கு நாமே தைரியம் சொல்லக்கூடிய ஆறுதல் இருந்தால் எதையும் எளிதாக கடந்து போகலாம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பின் பிரியமே, இன்று உனக்கு ஒரு நபரால் ஆபத்து காத்து கொண்டிருக்கின்றது. கந்தன் சொல்வதை என்னவென்று கேட்டு இந்த ஆபத்திலிருந்து உன்னை நீ காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். இல்லாத பட்சத்தில் என் குழந்தையே, உனக்கு வருகின்ற பிரச்சனைகள் மேலும் மேலும் அதிகரித்து கொண்டே இருக்கும். இன்று உனக்கு ஆபத்தை விளைவிக்க யார் நினைக்கின்றாரோ அவராலேயே உன் வாழ்க்கை முழுமைக்கும் தொடர்ந்து உனக்கு சோதனைகள் வந்து கொண்டே இருக்கும். எல்லாவற்றையும் தாண்டி உனக்கு இந்த வாழ்க்கையில் என்ன கிடைக்கின்றது, ஏது கிடைக்கின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்னவாக இருந்தாலும் உன்னோடு இருக்கின்ற உன் அப்பன் உனக்கு உறுதுணையாக இருப்பேன். இருந்தாலும் நீ நம்பிக்கை வைக்கின்ற ஒருவரால் உனக்கு ஒரு ஆபத்து வரப்போகிறது என்றால் அதை நான் உனக்கு உடனடியாக சொல்லிவிட வேண்டும் அல்லவா? கந்தன் அருளால் உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடக்கப் போகின்றது. இதுவரையிலும், ஏன் நேற்று இரவு வரையிலும் கூட உன் வாழ்க்கையில் நீ மனம் வருத்தப்படுகின்ற அளவிற்கு பல விஷயங்கள் நடந்திருக்கலாம். ஆனால் இனி அப்படி உன் வாழ்க்கையில் நடக்க வாய்ப்பில்லை. வேண்டும் என்றே உன்னுடைய வாழ்க்கையை அழிக்கவும், நீ செய்கின்ற உன்னுடைய செயலில் உன் முயற்சியை தடுக்கவும், உன்னுடைய மனநிலையை பாதித்து இந்த சூழ்நிலையிலிருந்து உன்னை கீழே இறக்கிவிடவும் இந்த முயற்சிகள் அங்கே நடக்கின்றது. தன்னாலும் மற்றவர்களுக்கு பலன் கிடையாது, பலன் கொடுப்பவர்களையும் தடுத்து நிறுத்துவது என்று இது போன்ற தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்களும் உன்னை சுற்றித்தான் இருக்கிறார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே. அதே நேரத்தில் இன்று உனக்கு ஆபத்து வரக்கூடியவரினுடைய செயல்பாடுகளும் எண்ணங்களும் என்னவென்று நான் உனக்கு சொல்லிவிட்டேன். ஆனால் இவர்கள் யார் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். அப்பன் முருகன் ஒருவரை உனக்கு அடையாளம் காட்டி தருகிறேன் என்றால் அது சாதாரணமான விஷயம் அல்ல. இவரால் உன் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று நடக்க இருக்கிறது என்பதனால்தான் அப்பன் உனக்கு அதனை நினைவுபடுத்துகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவோ விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடந்திருக்கிறது. ஆனால் ஒரு சில மனிதர்களை மட்டும்தான் நான் உனக்கு அடையாளப்படுத்தி இருக்கின்றேன். சுயநலம், தன்னுடைய வாழ்க்கையில் தான் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக யாரையும் எதற்காகவும் இழக்கலாம் என்கின்ற எண்ணத்தோடு சுற்றி திரிகின்ற சிலர் உன்னை தேடி தேடி வந்து கொண்டிருக்கின்றார்கள். என் குழந்தையே, சுயநலமான உலகம், சுயநலமான மனிதர்கள், தனக்காக எதையும் செய்யலாம் என்று நினைக்கின்ற எண்ணம் கொண்டவர்கள், மற்றவர்களினுடைய வாழ்க்கையை நினைத்தோ மற்றவர்களினுடைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் நினைத்தோ ஒரு பொழுதும் வேதனைப்படுவதில்லை. தனக்கு நடக்க வேண்டும், தான் நினைத்தது போல தான் இருக்க வேண்டும் என்பது மட்டுமே இவர்களின் எண்ணமாக இருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது இவர்களின் மத்தியில் ஒரு கெட்ட பழக்கம் இருக்கிறது. அது என்ன தெரியுமா? உண்மையாகவே யார் இவர்களை நம்புகிறார்களோ அவர்களை மற்றவர்கள் முன்னிலையில் அவமானப்படுத்துவதுதான் இவர்களின் வேலை. தன்னுடைய செயல்பாடுகளால் மற்றவர்களிடத்தில் மிகவும் மோசமான பெயரை எடுத்து வைத்திருக்கின்றார்கள். இவர்கள் எங்கு சென்றாலும் யாரும் இவர்களை மதிப்பது கிடையாது. அதனால் இவர்களோடு நீ எங்கு சென்றாலும் சரி, அங்கு உனக்கும் எந்த மதிப்பும் கிடைக்கப் போவதில்லை என்பதனை முதலில் புரிந்து கொள். இவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளை உன்னிடத்தில் இருந்து அதிகமாக வெளிக்கொண்டு வர நினைக்கிறார்கள். தேவையில்லாத இடத்தில் தேவையில்லாத வார்த்தைகளை பேசி உன் மனதை நோகடிப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த இடத்தில் உன்னுடைய கோபத்தை தூண்டி உன்னையும் பேச வைக்க முயற்சிகள் நடக்கின்றது. உன்னை சுற்றி சுற்றி இது போன்ற செயல்கள் ஒருவரால் மட்டுமல்ல
பலரால் உன் வாழ்க்கையில் நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. இப்படி நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த விஷயத்தில் என் பிள்ளை, நீ சிக்கிவிடாமல் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனையையும் கவனத்தில் கொண்டு எப்பொழுதுமே நீ சரியாக நடந்து கொண்டிரு. உன்னோடு யார் வருகிறார்களோ இல்லையோ, உன் அப்பன் நான் வருகிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, நம்பிக்கை துரோகம் என்பது மட்டும் இந்த வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். உடன் இருப்பவர்கள் செய்வதுதான் அது. இப்படி உனக்கு நம்பிக்கை துரோகத்தை செய்கின்றவர்கள் யாரேனும் உனக்கு அருகில் இருக்கிறார்கள் என்றால் எந்த நிலையிலுமே இவர்களை நீ நெருங்கி விடாதே. எந்த சூழ்நிலையிலுமே இவர்களை நெருங்கி நீ எந்த ஒரு வார்த்தைகளையும் உதிர்த்து விடாதே. ஒரு முறை இதை செய்ய வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் இதை செய்து கொண்டிருக்க முடியாமல் இல்லை. எந்த நேரம் கிடைக்கும் என்றுதான் காத்து கொண்டிருக்கின்றார்கள். தவறுகளை மட்டுமே செய்து கொண்டிருப்பவனுக்கு தவறு செய்வதற்கு வாய்ப்பு எப்பொழுது கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பதுதான் முதன்மையான வேலையாக இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது யாரையும் அவ்வளவு சுலபமாக வெல்லாம் என் பிள்ளை. இந்த வாழ்க்கையில் நீ நம்பிவிடாதே. தன்னுடைய சந்தோஷமும் தன்னுடைய வாழ்க்கையும் முக்கியம் என்று நினைக்கின்ற இவர்களால் மற்றவர்கள் முன்னிலையில் உனக்கு ஒரு அவமானம் காத்து கொண்டிருக்கின்றது. நீ நினைத்தது போல அவர்கள் நினைக்கவில்லை. நீ யோசிப்பது போல அவர்கள் யோசிப்பது கிடையாது. நீ மற்றவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாய். ஆனால் அவர்களோ தான் மட்டும்தான் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். தான் மட்டும் சந்தோஷமாக இருந்துவிட்டால் போதும் என்று நினைக்கின்றவர்களுக்கு மத்தியில் உன் வாழ்க்கை சிரமமாக மாறிவிடுகின்றது. எப்படியாவது கந்தா, என்னை கரை சேர்த்து விடு என்று என் குழந்தை என்னை பார்த்து நீ கேட்கின்றாய் அல்லவா? நிச்சயமா என் குழந்தையே, இவர்களின் உண்மையான முகத்தை எல்லாம் நான் உனக்கு அடையாளப்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றேன். சில நேரங்களில் இது போன்ற செயல்களில் ஈடுபடுவது உன்னுடைய துணையாக கூட இருக்கலாம். உன்னை பற்றி நன்கு தெரிந்தவர்கள் உன்னுடைய மனநிலையில் வேண்டும் என்றே துன்பங்களை கொடுக்க நினைக்கின்றவர்கள் என்று இவர்கள் செய்கின்ற இந்த விஷயங்கள்தான் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு பல கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றது. எல்லா மகிழ்ச்சியும் உன்னை விட்டு விலகி நிற்கின்ற இந்த நேரம், எல்லா சந்தோஷங்களும் உன்னை விட்டு தள்ளி நிற்கின்ற இந்த நேரம், இனி எப்பொழுதும் உனக்கே உனக்கானதான அத்தனை நன்மைகளும் உன்னை வந்து சேரப்போகின்றது. என் குழந்தையே, உன் அப்பன் நான் சொன்னது போல உன்னை அவமானப்படுத்தவும் அசிங்கப்படுத்தவும் மற்றவர்கள் முன்னிலையில் தேவையில்லாத வார்த்தைகளை பேசிடவும் இவர்களால் முடியும் என்றால் உன்னாலும் ஒரு விஷயம் முடியும். அது என்ன தெரியுமா? இவர்களை விட்டு உன்னால் ஒதுங்கி இருக்க முடியும். மனதளவில் அதிகமாக நீ நொறுங்கி போயிருக்கின்றாய். ஆனால் இதைத்தானே இவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். இப்படியாக நீ இருக்க வேண்டும் என்று தானே அவர்கள் யோசிக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை, இதையெல்லாம் தாண்டி நீ ஒரு நிலைக்கு வர வேண்டும் என்று யோசிப்பது உண்மை என்றால் அந்த இடத்தில் நீ செய்ய வேண்டியது எல்லாம் இவர்கள் உன்னை அவமானப்படுத்தி உதாசீனம் செய்வதற்கு முன்பாக இவர்களை விட்டு நீ ஒதுங்கி சென்று விடு. அடுத்தவர்களின் வாழ்க்கையும் அடுத்தவர்களின் உணர்வுகளும் இவர்களுக்கு கேலி கூத்தாக தெரியும் பொழுது இனி இது போன்றவர்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் உனக்கு ஒரு பொழுதும் இல்லை என்பதனை புரிந்து கொள். எந்த விஷயத்தை பேசுவதற்கு முன்பாகவும் கவனமாக இரு. எப்பொழுது வார்த்தைகளில் தடுமாறுவாய் என்று ஒரு கூட்டமே அங்கு காத்து கொண்டிருக்கின்றது. சரியாக பேசி சரியாக நடந்து கொள்.
உனக்கு என்றுமே நல்லதே நடக்கும். வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.